Hello viewers, welcome to Medical Coding World YouTube channel. Chapter specific guideline ல 6th chapter குரிய part 1 வீடியோ வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். Chapter 6 வந்து disease of the nervous system. இதுல வந்து ரெண்டு guidelines கொடுத்திருக்காங்க. Dominant and non-dominant side guideline, pain category guidelines வந்து கொடுத்திருக்காங்க. இந்த வீடியோல வந்து dominant and non-dominant side பத்தின guidelines மட்டும்தான் explanation மட்டும்தான் பார்க்க போறோம். Next வீடியோல வந்து pain categories பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போற கைட்லைன் என்னன்னா டாமினன்ட் நான் டாமினன்ட் சைட் ரிலேட்டடான கைட்லைன். இப்போ நமக்கு சார்ட்ல வந்து ஹெமிப்ளிஜியா மோனோப்ளிஜியா அந்த மாதிரி டயக்னோசிஸ் சொல்லியிருக்காங்க. பட் வந்து அது டாமினண்டா நான் டாமினண்டா அந்த மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன் மென்ஷன் பண்ணல அப்படிங்கும்போது எப்படி நம்ம கோட் பண்ணணும் அப்படிங்கறத பார்க்க போறோம். கைட்லைனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த ஹெமிப்ளிஜியா மோனோப்ளிஜியா இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்து சிவிஎஸ் ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க சார்ட்ல தான் நம்ம அதிகமாக பார்ப்போம். அதுலேயுமே வந்து ஒரு சில கேஸ்ல தான் வந்து டைரக்டா வந்து ஹெமிப்ளிஜியா ஹெமிபாரசிஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மற்றபடி எல்லாமே என்ன மாதிரி சொல்லியிருப்பாங்கன்னா ஃபிசிஷியன் ரைட் சைடட் வீக்னஸ், அதாவது என்னன்னா அந்த ரைட் சைடு ஃபுல்லாவே அந்த ஃபுல் ஹோல் பாடி ரைட் சைடு ஃபுல்லாவே அப்பர் அண்ட் லோவர் சைடு ரெண்டுமே சேர்த்து வந்து வீக்னஸ் இருக்கு அப்படின்னா அதை வந்து நம்ம ரைட் ஹெமிப்ளிஜியா ஹெமிபாரசிஸ் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணி இந்த கோடு G81 சீரீஸ்ல இருந்து கோட் பண்ணணும். அண்ட் லெஃப்ட் சைடட் வீக்னஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அதை லெஃப்ட் ஹெமிபாரசிஸ் லெஃப்ட் ஹெமிப்ளிஜியா அப்படின்ற மாதிரி கோடு எடுக்கணும். மோனோப்ளிஜியா வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் லிம் மட்டும் அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கும் பொழுது அது மோனோப்ளிஜியா ஆஃப் அப்பர் லிம், மோனோப்ளிஜியா ஆஃப் லோவர் லிம், மோனோப்ளிஜியா அன்ஸ்பெசிஃபைட், எந்த லிம்னு தெரியல நம்ம மோனோப்ளிஜியா அப்படிங்கிற மாதிரி நம்ம கோட்ஸ் வந்து நம்ம அதில் கோட் பண்ணுவோம். இப்போ இந்த மாதிரி நமக்கு கோட் பண்ணும் பொழுது என்னன்னா ஒரு நிமிஷம் நான் நெக்ஸ்ட் ஸ்லைட் மாத்திரேன் ஸோ தட் ஐ வில் ஷோ யூ. அந்த மாதிரி கோட் பண்ணும் பொழுது நம்ம வந்து டாமினண்டா நான் டாமினண்டா அப்படிங்கறத வந்து பொறுத்து கோடு வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கோட் வந்து நம்ம பிக் பண்ணணும். இன்கேஸ் வந்து ஃபிசிஷியன் வந்து உங்களுக்கு சார்ட்லேயே டாமினன்ட் நான் டாமினன்ட் மென்ஷன் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் அதுக்குரிய என்ன ஃபிசிஷியன் சொல்லியிருக்காங்களோ அந்த கோடு வந்து நீங்கள் கோட் பண்ணிக்கலாம். அப்படி சொல்லாத பட்சத்தில் நம்ம டிஃபால்ட்டாக என்ன கோடு எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கைட்லைனோட மெயின் மோட்டோவே. ஆனால் மேக்ஸிமம் ஆஃப் த சார்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா மோனோப்ளிஜியா ஹெமிப்ளிஜியா அதெல்லாம் இருக்கும். ஆனால் இந்த டாமினன்ட் நான் டாமினன்ட் வந்து மேக்ஸிமம் சார்ட்ல வந்து ஃபிஷியன் சொல்லியிருக்க மாட்டாங்க. அதனால இந்த கைட்லைன் நல்லா பார்த்துக்கோங்க. நிறைய இன்டர்வியூஸ்ல வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்போ பேஷண்ட் வந்து ஆம்பிடெக்ஸ்டஸ் பேஷண்ட்டாக இருக்காங்கன்னா டாமினண்ட்டை வந்து டிஃபால்ட்டாக சூஸ் பண்ணணும். லெஃப்ட் சைடட் அஃபெக்டட் பேஷண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா நான் டாமினன்ட் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணணும். ரைட் சைடட் அஃபெக்டடாக இருக்காங்கன்னா டிஃபால்ட் வந்து டாமினன்ட் ஸ்பெசிஃபிகேஷனை எடுக்கணும். இப்போ ஆம்பிடெக்ஸ்டஸ் பேஷண்ட் என்ன அப்படின்னா நம்ம சில பேர் வந்து ரைட் ஹேண்டட் யூசர்ஸ் இருப்போம், கொஞ்சம் பேர் வந்து லெஃப்ட் ஹேண்டடாக இருப்பாங்க. இந்த ஆம்பிடெக்ஸ்டஸ் பர்சன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஹேண்ட்ஸுமே வந்து ரொம்ப சுலபமாக யூஸ் பண்ணுவாங்க. Let's see an example. First case வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அன் CVA கேஸ். ஃபிஷன் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா லெஃப்ட் சைடட் வீக்னஸ்ன்னு சொல்லியிருக்காங்க which is from CVA. ஸோ சிவிஏலேருந்து இந்த சிவிஏனால இந்த லெஃப்ட் சைடு வீக்னஸ் இருக்கிறதுனால இது ஹெமிப்ளிஜியா ஹெமிபாரசிஸ் அப்படின்னு நம்ம டிஃபால்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஃபர்தராக வந்து இது டாமினண்ட்டாக நான் டாமினண்ட்டாக சொல்லலை. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கைட்லைன் படி லெஃப்ட் சைடட் அஃபெக்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம நான் டாமினண்ட்டாக எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஹெமிப்ளிஜியா கீழே போய் பார்த்தோம்னா நமக்கு ரெண்டு லெஃப்ட் சைடு இருக்கு, டாமினன்ட் அண்ட் நான் டாமினன்ட். எதுவுமே ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லாததுனால நம்ம டிஃபால்ட் கோடான இந்த G81.94க்கு போகிறோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஆல்சோ சிவிஏ கேஸ். ஃபிஷன் வந்து ரைட் ஹெமிப்ளிஜியா அண்ட் ஸ்பாஸ்டிக் நான் டாமினன்ட் அப்படின்னு பேஷண்ட் டாக்குமெண்ட்ல மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களுக்கு யூ ஹேவ் ஆல் த ஸ்பெசிஃபிகேஷன் வித் யூ. ஸோ நம்ம இப்போ எப்படி கோட் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஹெமிப்ளிஜியாக்கு போயிட்டு ஸ்பாஸ்டிக் போயிட்டு அதுக்கு கீழே வந்து இது ரைட் சைடு. ஓகே, ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டாமினன்ட் நான் டாமினன்ட் ரெண்டுமே கொடுத்துருக்கான். ஃபிசிஷியன் வந்து இதை நான் டாமினன்ட்னு அவங்களே சொல்லிட்டதுனால இந்த G81.13 தான் நம்ம இந்த சார்ட்ல கொடுக்க வேண்டிய கோடு. ஸ்பாஸ்டிக் ஹெமிப்ளிஜியா அஃபெக்டிங் ரைட் நான் டாமினன்ட் சைட். ஸோ இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியும்னா எப்போ வந்து ஃபிஷன் எதுவுமே சொல்லலைன்னா டிஃபால்ட் கோடுக்கு போயிருங்க. ஃபிஷன் சொல்லியிருந்தாங்கன்னா அந்த ஸ்பெசிஃபிகேஷன் கோடு எடுத்துக்கோங்க. ஒன் மோர் பாயிண்ட், இந்த வீக்னஸ்லாம் நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அப்பர் எக்ஸ்ட்ரிமிட்டி அஃபெக்டட் அப்படின்னா
நம்ம அதை வந்து மோனோப்ளிஜான் கோட் பண்ணுறதெல்லாம் வந்து இந்த சிவிஏ ரிலேட்டட் இந்த சாப்டருக்குரிய இதில் மட்டும்தான். அதுவுமே வந்து இது ரிலேட்டட் டு ஸ்ட்ரோக்கு அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் தான் நம்ம கோட் பண்ணணும். வேறு சாப்டர்ஸில் எல்லாம் மற்ற சாப்டர்ஸ்ல எல்லாம் வீக்னஸ்ன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதை போய் கன்ஃபியூஷன் பண்ணிட்டு அங்கே போய் நம்ம மோனோப்ளிஜியா ஹெமிப்ளிஜியா அந்த மாதிரிலாம் நம்ம கோட் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் ஒரு ஒரு ரிமைண்ட் பண்ணுறதுக்காக நான் அதை சொல்கிறேன் ஃப்ரெஷருக்கு. பெயின் கேட்டகரி வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். ஆல்சோ மெடிக்கல் கோடிங் ஒன்லி யூடியூப் சேனலை வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். See you in next video. Bye bye.